Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். இன்னைக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் சேல்ஸுக்கு சில பொருட்கள் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறோம். பொருட்கள் எல்லாமே உறுதியாக தரம் வாய்ந்ததாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு பால் தூக்கு இல்லைனா எண்ணெய் தூக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கு. உள்ள டின் கோட்டிங் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதை ஒரு வாஷ் பண்ணால் போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து ஒரு தூக்கவே முடியல, அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இது வந்து அப்படியே ஒரிஜினல் பீஸ் தான், ஒரிஜினல் பீஸு. இந்த மாடலே விலை கூட தான். இது ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோவில் போடல, ஏன்னா விலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால யாரும் வாங்குறாங்களா இல்லைன்றதுனால நானும் வீடியோவில் காமிக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு அதே மாதிரி தான் பால் கேனுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆயில் கேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் எல்லாமே அப்படி தான். இதுவும் வந்து ஒரு ஆயில் கேன் தான். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது எல்லாமே இருக்குது. ஏற்கனவே இதோட ஒரு பிக் சைஸ் இருந்தது, அது வந்து சேல் ஆயிடுச்சு. இது வந்து இந்த பாத்திரம் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கிறது. ஆப்பிள் ஷேப் மாடல் லாஸ்ட் வீடியோவோட காமிச்சோம். சில பொருட்கள் வந்து சேல்ஸ் ஆச்சு, மீதி இருக்கிறதா சேர்த்து போட்டிருக்கோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட லுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுக்கும் கம்பேரிட்டிவாக எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஜொலிப்பாக தான் இருக்கும். என்னென்னா முன்னாடி வாஷ் பண்ணது இப்போ நாங்கள் பண்ணலை கொஞ்ச நாளாக. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதான் அந்த காலத்து ப்ராடக்ட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நல்லா காத்திரமாக இருக்கும். என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருமே எனக்கு கொடுக்குற ரிவ்யூ என்னென்னா, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தான் எனக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்குறப்ப ரொம்ப அதை கேட்குறப்போ ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து பொருட்கள் எல்லாமே நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்து தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த காலத்து பொருட்கள் வந்து கம்பேரிட்டிவாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அதனால தான் அந்த காலத்து ப்ராடக்டோட வேல்யூ வந்து கூட இருக்குது. விலை வந்து ஏறிட்டே தான் இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க பித்தளையோட விலை வந்து தங்க விலை ஏற ஏற பித்தளை விலையும் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளானாலும் அதனோட விலை வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கலெக்ஷன் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நியூ ப்ராடக்டை ப்ரிஃபர் பண்ணுறதில்லங்கிறது நேச்சர் தான். ஏன்னா நானே வந்து முன்னாடி வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டு எனக்கு அதில் அவ்வளோ பிடிப்பு இல்லை. ஸோ அதனால தான் எல்லாருமே ஆன்டிக் லவராக இருக்கும். தூக்கு எல்லாமே வந்து ஒரு 4 லிட்டர் கெப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்கும். குமிழ் மாடல் நிறைய சேல் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு பீஸ் தான் இருக்குது. குமிழ் தூக்கு, குமிழ் சம்படம் இதெல்லாம் நிறைய சேல் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து கிடைக்கிறதில்ல. இது வந்து வெள்ளைப்பித்தளை டம்ளர். இந்த 2 டம்ளர் ஒரே சைஸு, இந்த 3 டம்ளர் ஒரே சைஸாக இருக்குது. 5 டம்ளர் வந்து கிடச்சிது, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலையும் ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் சரி நம்ம அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம், நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து அரிசி போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரம்மு வந்து நிறைய பேர் என்கிட்டயே வாங்கியிருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் செட்டாக இப்போ இதோட வாங்கிட்டு வந்தது கூட ஒரு மூட்டை அரிசி போடுறதெல்லாம் உடனே வாங்கிட்டாங்க. இது வந்து ஒரு 15 கிலோ 12 கிலோ கெப்பாசிட்டி உள்ள ட்ரம்மு 2க்கு செட்டாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி தூக்கும் இதே மாதிரி ஒரு தூக்கு இருந்தது, சேல் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 10 கிலோ 9 கிலோ கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன், 2 இருந்தது. இதுவும் வந்து அதே மாதிரி தான். ட்ராவலுக்கு அது மாதிரி கொண்டு போகணும், இல்லை அரைக்க அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு ஒரு இதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும்னு பீஸ் விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு மாடல், அந்த காலத்து டிஃப்ரெண்ட்டான மாடல். இந்த கைப்பிடி இது எல்லாமே பாலிஷ் பண்ணது தான். அந்த காலத்து தூக்கு
வயல்வெளிக்கெலாம் சாப்பாடு கொண்டு போக அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தூக்கு. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொன்று அந்த காலத்தில் ஆள் வச்சு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நல்லா செஞ்சுருக்காங்க. ஆப்பிள் தூக்கு மாடலாக நிறைய சேலாச்சு. இப்போ இது லாஸ்ட்டாக ஒரு பீஸ் இருக்குது, 2 பீஸ் இருக்குது. இது ஒன்று இருக்குது, இன்னொன்று சின்னது ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிஷன் எல்லாமே சூப்பரான பர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு முக்காலி, நல்லா வந்து கிளி மாதிரி தாங்கின மாதிரி ஹெவி வெயிட்டு. இதே மாதிரி ஒரு பெரிய பீஸ் இருந்தது, சேல் ஆயிடுச்சு. கேரியர், டிஃபன் கேரியரு 2 அடுக்கு இருக்குது. படி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. படி இது மாதிரி ஒரு கலெக்ஷனில் 2 தான் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சம்படம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா தேய்ச்சி கழுவி போட்டால் பளிச்சுன்னு இருக்கும். மசாலும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை பூஜை ரூம்லையும் போட்டு வச்சுக்கலாம். விபூதி குங்குமம் போட்டு வச்சுக்கலாம், இல்லை மசால் இந்த இதில் நம்ம வந்து பொருள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு 10 கோட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து காய் கொத்து நிறைய ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு வாங்கினேன். 2 பீஸ் லெஃப்ட் அவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஃபனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி சட்னி கிட்னி எடுத்து வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த காலத்தில் வந்து வெங்கல பிளேட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹெவியான பித்தளை பிளேட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இலை வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட, தண்ணி குடிக்க, காஃபி குடிக்க அப்படி ஒரு செட்டாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு குழம்பு பாத்திரம். கண்டிஷன் நல்லா இருக்குது. இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் இன்னும் இருக்குது. அப்புறம் அடுக்கில் எல்லா அடுக்குமே போயிடுச்சு. பெரிய அடுக்கில் 2 இருக்குது, 2 பீஸ் லெஃப்ட் அவுட் இருக்குது. அதை தவிர இந்த சின்னது இருக்குது, 1 5 பீஸ் இருக்குது. இது பெருசு வந்து, சின்னது வந்து ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும், பெருசு வந்து ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். இதுதான் சைஸ். இதில் எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய பொருட்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். அரிசி ட்ரம்மெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அன்யூஸ்டு பீஸாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். பொருள் எல்லாமே காத்திரமாக இருக்கும், விலையும் கம்மியாக தான் கொடுக்குறோம். இது ஃப்ரீ ஷிப்பிங் தான் தரோம். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். தேங்க்யூ.